பல்லடம் அருகே விஷவாயு தாக்கி 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அண்மை செய்தி. பல்லடம் அருகே தனியார் ஆலையில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்த போது விஷவாயு தாக்கி 2 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராஜ் இணைகிறார். சிவராஜ், விவரங்கள். கண்டிப்பாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கரைப்புதூர் பகுதியில் தனியார் சாய தொழிற்சாலை செயல்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இந்த நிறுவனத்தில் உள்ள சாய கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் 5 பேர் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகின்றது. அப்பொழுது அந்த சாய கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது விஷவாயு தாக்கி 5 பேர் மயக்கமடைந்துள்ளனர். தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் 5 பேரையும் மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்ட சுண்டமேடு பகுதியைச் சேர்ந்த சரவணன் மற்றும் வேணுகோபால் ஆகியோர் விஷவாயு தாக்கி உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். மேலும் 3 பேர் கவலைக்கிடமான நிலையில் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்ய வந்த தொழிலாளர்கள் மது போதையில் இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவ இடத்தில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் மற்றும் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் யாதவ் கிறிஸ் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மது போதையில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்த போது விஷவாயு தாக்கி 2 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவராஜ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.